கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 63 அதிகாரம் 3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தையை நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கும்போது, ஃபார் யுவர் டெண்டர் mercies மீன் மோர் டு மீ than லைஃப் itself, how I love and praise you God. இது தாவீது எந்த சூழ்நிலையில என் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய உயர்வு வந்தாலும் சரி, சக்சஸ் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, என்னுடைய சுவாசத்தை காட்டிலும் என் தேவனுடைய கிருபை பெரியது அப்படின்னு சொல்லி அங்கே அவர் தேவனை புகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கிருபை அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும் ஒவ்வொரு காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேரு அந்த கிருபை, தேவனுடைய கிருபைக்கு டெண்டர் mercies சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அளவற்ற இரக்கம், லவ்விங் கைண்ட்னஸ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், அவருடைய மாறாத அன்பு. ஒரு நாள் அவர் நம்ம மேலே வைத்த அன்பு அது மாறவே மாறாது. அப்படிப்பட்ட அந்த அன்பை காட்டிலும் எனக்கு என் ஜீவன் பெரிதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது துதிக்கிறத பார்க்கிறோம். அந்த கம்பேஷனேட் லவ், அந்த அவரை போல் அந்த இரக்கமுள்ள ஒரு அன்பு, அந்த அன்பை விட என் ஜீவன் பெரிதல்ல அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது துதிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி தேவனை பார்க்கிறோம், நம்ம எப்படி தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில அவருடைய அன்பு இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸே கிடையாது, ஒரு மீனிங்கே கிடையாது. அப்படித்தான் தாவீது இங்கே தேவனை புகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே வார்த்தையை தான் சங்கீதம் 36:7 கூட நம்ம பார்க்கிறோம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஏன்னா அவர் கிருபை பாதுகாக்கக்கூடிய அந்த கிருபையினால, அந்த கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறதுனால, அவ்வளவு அருமையா இருக்கிறபடியினால அந்த கிருபையை நம்பி இருக்கிறவங்க அவருடைய செட்டைகளின் கீழே, பாதுகாப்பின் கீழே வந்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்க இது சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அதே கிருபை தான் இன்றைக்கு நம்ம மேல தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த பழைய உடன்படிக்கையில இருந்த தாவீதுக்கு அவ்வளவாய் தேவனுடைய அன்பு புரிந்திருக்கும்னா, இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே இன்றைக்கு தம்முடைய குமாரனையே நமக்காக அவர் கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இன்றைக்கு அவரோடு கூட நம்மை ஒன்றிணைத்திருக்கிறார் என்றால் அந்த அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அன்பு தன்னுடைய குமாரனை கொடுத்து, தன்னுடைய குமாரனுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த அன்பின் கிருபை இன்றைக்கு எவ்வளவு தூரம் நம்மை பாதுகாக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். அடுத்ததா சங்கீதம் 63:1 நம்ம பார்க்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எவ்வளவு தூரம் தாவீதுங்க தேவனை வாஞ்சித்து இந்த காரியங்களை எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வறண்டு ஒருவேளை எல்லாம் ட்ரையா இருக்கிற நேரத்துல கூட என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குதுன்னு சொல்லி அங்க தாவீதை துதிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு தேவன் மேல முறுமுறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? இல்ல, என் தேவனுடைய அளவற்ற கிருபைய மேல இருக்கிறபடியினால, இன்றைக்கு அவருடைய செட்டைகளின் கீழே நான் இருக்கிறபடியினால என் தேவனுடைய கிருபை என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அவரை துதிக்கிறோமா, இல்ல சூழ்நிலையை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அடுத்ததா சங்கீதம் 73:25 பார்க்கிறோம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, இந்த பூமியில எனக்கு உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ராஜா அங்கே புகழ்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு மனிதர் ஒருவேளை நம்ம கிட்ட சரியா பேசலன்னா கூட உடனே சோர்ந்து போய் நம்ம என்ன செய்யறோம்? தேவனை விட்டு மனதளவுல நம்ம பிரிந்து போகிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்போ இன்றைக்கு யார் நம்மை நேசித்தாலும் நேசிக்கலனாலும், யார் நம்ம கிட்ட பேசினாலும் பேசலனாலும், என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று சொல்லி அந்த நிலைமைக்கு நம்ம வரும்போது, நமக்கு விரோதமா இருந்தவர்கள் கூட நம்ம கூட ஒன்றாகும்படி தேவன் செய்வார் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். அடுத்ததா சங்கீதம் 42:1-2 பார்க்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்போம். இப்ப எத்தனை சங்கீதத்துல நம்ம பார்த்துட்டோம். தாவீது எவ்வளவு தூரம் தேவன் மேல தாகமா இருந்து தேவனையே அண்டி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் தாவீதுக்கு அங்க தேவன் தாவீதோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி, உன் சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளோ தூரம் அங்க தேவன் மேல அவர் தாகமா இருந்தார். இன்றைக்கு நம்முடைய தாகம் எப்படி இருக்கிறது? நம்ம எதை வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம்? எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ இத மாதிரி தான் வேதத்துல ஒரு சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10வது அதிகாரத்துல இயேசு அங்க மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு போகும்போது, அங்க மார்த்தாள் பல வேலைகளை செஞ்சு வருத்தமடைந்து அங்க இயேசு கிட்ட போய், ஏன்னா அவளுடைய சகோதரி மரியாள் அங்க இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறா. அப்ப அங்க மார்த்தாளுக்கு என்ன வருது? கோவம் வருது. அங்க ஏசப்பாட்ட போய் கேக்குறா, நான் இவ்வளோ தூரம் வேலை செய்யறேன்னா, என் சகோதரி எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்றதுக்கு என் கூட ஒத்தாசையா இல்லாம அவ இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறத குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப இன்றைக்கு நம்ம யாரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? எதை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நல்ல பங்காகிய கிறிஸ்துவை நம்ம தெரிந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு எப்பவுமே அவரை துதித்து கொண்டிருக்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் நம்மை காப்பாற்ற வல்லமையுள்ளவர். அவர் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர். அவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே எதை குறித்தும் கலங்காமல் இரவும் பகலும் அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு சந்ததியாகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம அறிந்து அவரை துதிக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நம்ம ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கும் கூட நாங்களும் சொல்லுகிறோம் தகப்பனே, எங்கள் ஜீவனை பார்க்கலும் இந்த உலகத்துல எங்களுக்கு கிடைக்கிற எல்லா மேன்மைகள், எல்லா வெற்றிகள் எல்லாவற்றை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது தகப்பனே. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இத்தனை காலங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்புவித்து வந்த அந்த கிருபை இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைக்கு மோசே சொன்னது போல உங்களுடைய சமூகம் எங்க கூட வரலன்னா நாங்க போக மாட்டோம்னு சொன்னது போலதான் இன்றைக்கு. ஆனா அன்றைக்கு அவர் அப்படி கேட்டிருக்கலாம். இன்றைக்கு எங்களோடு கூட தங்கி இருக்கும்படி என்றென்றைக்கும் நீர் வந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக கர்த்தர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.